வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ். ரொம்ப பேர் ஆசைப்படுற மாதிரியான ஒரு வேலை. ஏன்னா கிட்டத்தட்ட 350+ ஆஃபீஸர் லெவல் வேக்கன்சி வந்திருக்கு. பர்மனண்ட்டான அரசு வேலை. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். என்ன தான் ஆஃபீஸர் லெவல் வேக்கன்சியாக இருந்தாலும் வேறு லெவல் சேல்ரி, வேறு லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி, A to Z டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். என்ன ஏஜ், என்ன படிச்சிருக்கணும், யாரெல்லாம் எலிஜிபிள், ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும், எக்ஸாம் எங்கே, எல்லாமே. அதுக்கு நீங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரையும் பாருங்கள். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, CAPF அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதாவது இந்த CAPFக்கு கீழே நிறைய படைகள் இருக்குது. அது என்னென்ன படைகள் அப்படிங்கிறதே சொல்கிறேன். ஸோ இவங்களுக்கு தேவையான இப்போது AC, அதாவது அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் பதவி வேக்கன்சி வந்திருக்கு. ஓகே, வர மார்ச் 25 இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த ஒரு போஸ்டிங்கை இந்த UPSC அப்படிங்கிற ஆணையம் எடுத்து இந்த போஸ்டிங்கை இவங்களுக்கு ஃபில் பண்ணி தர போகிறாங்க. அதாவது UPSC அப்படிங்கிறது ஒரு ஆணையம், IAS IPS தேர்வுகளை கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த தேர்வை இவங்க கண்டக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக UPSCயோட அஃபிஷியல் வெப்சைட்டான upsconline.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா அதற்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. எதுவும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த 7 நாட்களில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் டேட் வர மார்ச் 25. இதுக்கு வந்து ஒரு தேர்வு இருக்குது. ஸோ தேர்வில் நிச்சயமாக நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. தேர்வுக்கு என்ன படிக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன். ஓகே, இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது மேபி ஆர் மைட் பி ஆகஸ்ட் 3 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த CAPF அப்படிங்கிறது கீழே நிறைய படைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது அதில் BSFல 24 அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எடுக்கிறாங்க, அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அப்புறம் CRPF சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏர்போர்ட் இந்த மாதிரி இடங்களில் நிற்பாங்களா அவங்க. அப்புறம் ITBP இண்டோ டிபெட்டியன் பார்டர் ஃபோர்ஸ். அப்புறம் SSB சேஸ்திரா சீம் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தமாக ஒரு 357 ஆஃபீஸர் லெவல் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஓகே ப்ரோ, எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே அப்படின்னா நம்ம தமிழகத்தில் சென்னையிலையும் மதுரையிலையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது நியர்பையாக அதை சூஸ் பண்ணி இதற்கான தேர்வை நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது. ஓகே, ஏஜ் லிமிட் பார்த்தரலாம் 20லேருந்து 25 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். SC STனா 30 வயது வரையும், BC MBC DNC BCM நீங்கள் OBCயில் வருவீங்க. உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா 28 வயது வரையும் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, என்ன ப்ரோ குவாலிஃபிகேஷன்? பேச்சுலர் டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி, எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எந்த டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் தகுதி தான். ஃபீஸ் வந்து 200 ரூபாங்க. SC ST ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் அப்படிங்கிறது இல்லை. அப்போது OBC EWS URI சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும்தான் ஃபீஸ். அதுவும் 200 ரூபா தான். முன்னாடி 100 ரூபா வச்சுருந்தாங்க, இப்போ 200 ரூபாயை மாற்றிருக்காங்க. ஓகே, upsconline.gov.in இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அப்புறம் இன்டர்வியூ இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து ஒரு படை, ஒரு டிஃபென்ஸ் ஜாப். அதனால நிச்சயமாக அவங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்ப்பாங்க. அவங்க கேட்குற ஹைட், வெயிட் அதை பார்ப்பாங்க. அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜரில் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன் பற்றி பார்த்தலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1ல் ஜென்ரல் எபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ்லேருந்து 250 மார்க்ஸ். அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், எஸ்ஏ அண்ட் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து 200 மார்க்ஸ். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படிங்கிறது ஒரே நாளில் தான் நடக்கும். அதாவது காலையில் 10லேருந்து 12 மணி வரை பேப்பர் 1, மதியம் 2லேருந்து 5 மணி வரையும் பேப்பர் 2. ஓகே, ஸோ இது மாதிரி தான். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. அதாவது நீங்கள் எஃபிஷியண்ட்டான ஆளா, திடகாத்திரமான ஆளா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆண்கள் அப்படின்னா 100 மீட்டரை 16 செகண்டில் ஓடி காட்டணும். பெண்கள் அப்படின்னா 17 செகண்டில் ஓடி காட்டணும். 800 மீட்டரை 3 நிமிஷம் 45 செகண்டுக்குள்ளே ஓடி காட்டணும். பெண்கள் அப்படின்னா 4 நிமிஷம் 40 செகண்டுக்குள்ளே ஓடி காட்டணும். அப்புறம் லாங் ஜம்ப்பு, ஷார்ட் புட்டு, இது போன்றது எல்லாமே இருக்குது. ஆண்களுக்கு எவ்வளோ மீட்டர் தூக்கி போடணும், பெண்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது இருக்குது. ஷார்ட் புட் அப்படிங்கிறது பெண்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ தான். ஓகே, ஸோ அந்த இன்டர்வியூ அப்புறம் அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 150 மார்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சிலபி ஆஃப் ரிட்டன் எக்ஸாம், சிலபஸ், ஜென்ரல் எபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸில் என்ன சிலபஸ், பேப்பர் 1க்கு என்ன, பேப்பர் 2க்கு என்ன, எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன மாதிரியெல்லாம் இருக்கும், என்னென்ன கொஷின் பேப்பர்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது. எப்படி நீங்கள் ஷேர் பண்ணணும், எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக அந்த நோட்டிஃபிகேஷனை ஒன் டைம் நீங்களும் ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து டிஃபென்ஸ் ஜாப் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸாக ஹைட்
மேட்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் அப்படின்னா மினிமம் 165 சென்டிமீட்டர் ஹைட்டும், பெண்கள் அப்படின்னா 157 சென்டிமீட்டர் மினிமம் ஹைட் இருக்கணும். ஆண்களுக்கு மட்டும் செஸ்ட்டு மெஷர் பண்ணுவாங்க, செஸ்ட்டை சுற்றி அளப்பாங்களா டேப் வச்சு, அது 81 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் ஆகிறப்போ ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதே மாதிரி ஆண்கள் அப்படின்னா மினிமம் 50 கேஜியும், பெண்கள் அப்படின்னா மினிமம் 46 கேஜியும் ஹைட் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே, ஸ்பெக்ஸ் போட்டவங்க எரர் இல்லை, ஸ்பெக்ஸ் போட்டவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி ஆவரேஜ் பாடி வெயிட் பிஎம்ஐ கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, நீங்கள் என்ன ஹைட்டு அதற்கான சரியான வெயிட்டா அப்படிங்கிறது. அதாவது எந்த ஏஜில் நீங்கள் வரீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ வந்து 18லேருந்து 22 அப்படின்னா, ஸோ 18லேருந்து 22 அப்படின்னா நீங்கள் இதில் வருவீங்களா? அப்போ நீங்கள் இந்த வெயிட்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ ஹைட் வந்து அதற்கேற்ற ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த டேபிளில் செக் பண்ணலாம். இப்போ நான் வந்து 20லேருந்து 23க்குள்ளே வரேன் அப்படின்னு வச்சுப்போம். என்னோடய ஹைட் வந்து 179 நினைக்கிறேன். ஸோ அப்போது நான் என்ன வெயிட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். என்னோடய ஹைட்டுக்கு நேராக என்ன வெயிட், எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கலாம், என்ன ஏஜ் அப்படிங்கிறத இந்த டேப்லெட் காலம் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்துக்கோங்க. அதாவது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப அண்டர் வெயிட்டாகவும் ரொம்ப ஓவர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு டேப்லெட் காலம் அப்படிங்கிறது இருக்குது. இதான் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவல். இதை விட இன்னும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிடுறேன். இந்த தேர்வு அப்படிங்கிறது கடினமாக தான் இருக்கும். ஏன்னா சிலபஸ் வெயிட் சிலபஸாக இருக்குது. சேம் டைம் என்ன தான் வந்து எக்ஸாம் நீங்கள் நம்ம தமிழகத்தில் எழுதிக்கிட்டாலும் இதற்கான ஜாப் லொக்கேஷன் மேக்ஸிமம் எங்கே வேணால் இருக்கலாம். வேறு ஸ்டேட்ஸில் தான் அதிகபட்சம் இருக்கும். தமிழ்நாட்டிலையும் அப்பப்போ வந்துக்கலாம், பட் மேக்ஸிமம். ஆனால் அதற்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒரு ஆஃபீஸ் லெவல் வேக்கன்சியாக இருக்கிறதுனால சேல்ரி, ஃபேமிலியோட போய்க்கலாம், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸுமே கவர் பண்ணிடுவாங்க. எனக்கு டிஃபென்ஸ் ஜாப் தான் ப்ரோ ஆசை, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுறது இந்த சென்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பரேஷனும் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம் ஹார்ட் தான். ஸோ இதை பற்றி நிறைய நீங்கள் இன்னும் ரிசர்ச் பண்ணுங்கள். சிஏபிஎஃப் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் சிலபஸ் எப்படி, பெஸ்ட்டு கோச்சிங் எங்கே பண்ணுறாங்க, லாஸ்ட் டைம் எப்படி கொஷின் பேப்பர்ஸ் இருந்துச்சு, அதை ஒரு தடவை எடுத்து பாருங்கள். அதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகுமா இல்லையாங்கிறத யோசிக்கணும். செட் ஆனால் ப்ரொசீட் பண்ணலாம், செட் ஆகலையா விட்டுட்டு வேறு ஏதாவது வரும் அதை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பிளைண்டாக உள்ளே இறங்கி இதுக்காக படிச்சுக்கிட்டு என்ன நடக்குன்னு அடுத்து தெரியாமல் அங்கே போயிட்டு வந்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாலும் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலையும் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.